ஃபுட் சேனல் உங்கள் அன்புடன் வர இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியான ஒரு சமையல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கூட்டு வைக்க போகிறோம். புடலங்காய் கூட்டு தான் இன்றைக்கி வைக்கிறோம். நீங்கள் புடலங்காய் கூட்டு தான் வைக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா கூட்டுமே நீங்கள் செய்யலாம். கூட்டுக்கு எந்தெந்த காய்கள்லாம் சிறந்ததோ அந்த காயெல்லாம் எடுத்துங்க. தோரம்பருப்பு கடலைப்பருப்பு இது ரெண்டுமே சரிபாதியாக எடுத்துங்க. ஒரு 100 கிராம் 200 கிராம் எடுத்துங்க. நல்லா கழுவிங்க. கழுவிட்டு அப்படியே இந்த குக்கரில் போட்டுங்க. போட்டுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் நல்லா நறுக்கி எடுத்துங்க. நறுக்கி எடுத்து அது டைரெக்டாகவே அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தேவையான அளவுக்கு, கொஞ்சோண்டு உப்பு. இந்த எண்ணெய் ஏன் ஊற்றுறான்னு கேட்டிங்கன்னா பொங்கும் பார்த்தீங்கன்னா பொங்கும் போது தடுக்கிறது. ரொம்ப எண்ணெய் ஊற்றினா போதும், நிறைய எண்ணெய் ஊற்றாதீங்க. தேவையான அளவுக்கு தண்ணி, நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்கணும், தண்ணியாக வச்சுங்க. எனக்கு கூட்டு கட்டியாக இருக்கணும்னு தண்ணி கம்மியாக ஊற்றிங்க. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. ஊற்றிட்டு உப்பும் தேவைக்கு அளவு தான் போடுறீங்க. எல்லாத்தையும் போட்டு காரத்துக்கு தான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். கருவேப்பிலை கொத்தமல்லி தாளிச்சாலும் தாளிக்கும், தாளிக்காட்டில் விட்டுடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மூடி குக்கர் எடுத்து நேராக அடுப்பில் வைங்க. வரட்டம் 2 விசில் 3 விசில் 4 விசில் 5 விசில் வரைக்கும் வரலாம். 5 விசிலில் வெந்திருக்கும் ஓரளவுக்கு. உங்களுக்கு ஓரளவுக்கு கல் இது மாதிரி இருந்தாலும் சாப்பிடுவோம். கொஞ்சம் நல்லா வெந்திருந்தாலும் சாப்பிடும். குழந்தைக்கு வயசானவங்களுக்குலாம் கொடுக்கணும். கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கணும். ஒரு 8 விசிலேருந்து 10 விசில் கூட விடலாம். ஒரு நல்லா விசில் வரட்டும். விசில் வந்தவுடனே இதை ஆஃப் பண்ணி இறக்கிட்டு தாளிக்கிற பழக்கம் இருந்தால் தாளிச்சிங்க. பச்சை வாசனை வரும் அப்படின்னு நினச்சி. தாளிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா தாளிக்க வேண்டாம், நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அவ்வளோதான், முடிஞ்சுது. நன்றி, வணக்கம்.